அல ஒரே இடத்துல 9 காயினே போட்டிக்காம முடிச்சு கொடுத்தல. உங்க காயினுக்கு பதிலா ஸ்டைகர் எடுத்து விளையாட சொல்றா. அல அசிங்கப்படுத்தாதல, ஸ்ட்ரைக்கர் எடுத்து விளையாடுதல காயினுக்கு பதிலா. ஏய் ஒரே ஷர்ட்ல இருக்கிற 9 காயினும் போடுறான் பார். இரு போர்டுல இருக்க காயின் எல்லாம் பட்டனா போட்டு தச்சிட்டு வந்தப்பயே தெரியும் அவருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு. கூட்டிட்டு போங்க உங்க அண்ணனை, விளையாட வந்தாங்க கேரம் போர்டு. தல நீ என்ன போன்னு சொன்ன, நானும் உன்னை நம்பி போனேன். போன இடத்துல என்ன சரிப்பட்டு வர மாட்டேன் போடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. எங்கடா போன? எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னானீங்க? எங்கய்யா காலைல என்ன பிளட் கொடுக்க போ சொன்னியா, ஞாபகம் இருக்கா? அங்க போனதுக்கு தான் அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு சீட்டுமா உனக்கு கையில கொடுத்து உனக்கு டிபி வீட்டுக்கு போட்டான். டிபியா? என்ன அந்த சீட்டை கொடு. அட பாவி, ஹெச்பிடா. ஹெச்பியா? ஹெச்பினா ஹீமோகுளோபின் ரேட்ரா. அதாவது உன் உடம்புல இருக்கிற ரத்தத்தோட அளவை குறிக்கிறது. ஆக்சுவலா ரத்தம் இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்கணும்னா 12.5 இருக்கணும் ஹீமோகுளோபின். ஆனா உனக்கு இங்க பார் 7.5 தான் இருக்கு. இப்பதான் புரியுது. அடிக்கடி விளையாடும் போது மயக்கம் போட்டு விழுவுறீல, உன் உடம்புல இருக்கிற ரத்தம் குறைஞ்சதுக்கு தான் காரணம். ஒண்ணு இல்லடா, நேரா போய் ஒரு நல்ல டாக்டரை பாரு. அவட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நல்ல ஹீமோகுளோபின் ரேட்டை முதல்ல ஏத்திரு. ரெண்டாவதா எறும்பு சத்து இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மீட்ஸ் இப்படின்னு சாப்பிட்டாலே உன்னோட ஹெச்பி ரேட் ஏறிடும். பாத்தியா, நீ நல்லது பண்ண போய் உனக்கே அது நல்லதா மாறிடுச்சு. அதனால உடம்ப நீ கொஞ்சம் பாத்துக்கப்பா. சரி தல, நான் என் உடம்ப பாத்துக்கிறேன். நீ போர்ட பார்த்து ஒரு காயினையாவது உருப்படியா போடு. சரியா? வரட்டா? ஐயோ, இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. சிறந்த சமுதாயத்தினை உருவாக்கிட கரம் கோர்ப்போம். நன்மை செய்வோம் அறக்கட்டளை.